இந்த நாட்டுடைய பிரதமரா நீங்க யார் வர வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அபிஜித் டிம்கேக்கு வந்துட்டு வெறும் 1.3% தான். ஆனா விஜய் யாருக்கு? விஜய் 9.2% நிற்கிறாரு. ராகுல் அதுக்கு மேல 27%. அங்க வரவங்கள விஜய் வந்துட்டு பிரதமர் ஆயிட்டு ஆக போறாங்க. நம்ம கிட்டே யூடியூப்ல கேள்வி இருக்கிற ஃப்ராடுங்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ண போனோம்னா அதுல பெருமளவுக்கு ஃப்ராடுங்க யாருன்னு பார்த்தா டிவிக்கு சேர்ந்தவங்கள, அவருடைய கட்சி சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக என்ற மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சமீப காலமாக ஒரு 2-3 வாரங்களாக நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால விஜயை பத்தி ஏதோ இந்தியாவை சிந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவகம், ஹைப்பு நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உதாரணத்துக்கு நான் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு தமிழ்நாட்டில் வந்துட்டு பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடியவர்களை வந்துட்டு கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. விஜய் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த சட்டத்தின்படி பெண்களை எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறவங்களை வந்துட்டு பிடிச்சாங்க அப்படின்னோம்னா அங்கே அந்த இடத்துலயே டிசும் சுட்டு தள்ளி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சட்டத்தை வந்துட்டு விஜய் ஏற்றிருக்கிறாரு அப்படின்னு ஒரு புருடா வந்துட்டு சோசியல் மீடியாவில் விட்டாங்க. இதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய காட்டியிருக்கிறேன். அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றது காட்டியிருக்கிறோம். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நேற்று வந்தது தான் ரொம்ப தமாஷு. மூட் ஆஃப் த நேஷன், இந்த நாடு இப்பொழுது என்ன நினைக்கிறது அப்படின்ற பேரில் இந்தியா டுடேவும் சி வாட்டர் அப்படின்ற ஒரு அமைப்பும் சர்வே எடுத்திருக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய பிரதமராக நீங்கள் யார் வர வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேட்கப்பட்டதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 48.7% பேர் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடியது வந்துட்டு மோடி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ராகுல் காந்தி தான் 2வது இடத்துல வர்றாரு, 27.1%. அவர் தான் ராகுல் காந்தி தான். 3வதா யாரு? விஜய் 9.2% பேர் இந்த நாட்டில் விஜய் வரணும் பிரதமரா அப்படின்னு நினைக்கிறாங்களாம். மொத்தமாக நீங்கள் அது. ஆனால் அதே நேரத்தில் மம்தா பானர்ஜிக்கு வெறும் 2%. சமாஜ்வாடியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் 1.7%. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஃபவுண்டரு அபிஜித் திப்கே வெறும் 1.3%. ஒட்டுமொத்த வடக்கில் இருக்கக்கூடிய கேஞ்சட்டிக் பிளைன்ஸ்னு சொல்ல மாதிரி அந்த கங்கை நதி தீரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்துலையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் இளைஞர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு பெருமளவிற்கு செல்வாக்கோடு அந்த மாபெரும் போராட்டத்தை நடத்தி மக்களின் குரலாய் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவரு அந்த அந்த தலைவர் வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அபிஜித் டிம்கேக்கு வந்துட்டு வெறும் 1.3% தான். ஆனா விஜய் யாருக்கு? விஜய் 9.2% நிற்கிறாரு. ராகுல் அதுக்கு மேல 27%. எவ்வளவு பெரிய அந்த டுபாக்கூர்ன்ற ஒரு வார்த்தை வந்துட்டு சென்னையில அவன் ஒரு பெரிய டுபாக்கூர்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்தியாவினுடைய அரசியலே இந்த டுபாக்கூருங்க தான் வந்துட்டு இன்னைக்கு வழி நடத்துறாங்களோன்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த நிறுவனம் சொல்லுது, நாங்க வந்துட்டு மொத்தம் சி வாட்டர் வித் சாம்பிள் ஆஃப் 25,184 பேர் டைரக்டா நாங்க சர்வே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 6 மாசத்துல 91,795 பேரை வந்துட்டு நாங்க பண்ணிருக்கிறோம் ஆகஸ்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய ரிசல்ட் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 25,000 பேர்கிட்ட யாரு எங்க இருந்து? சரி, விஜய் 9.2% பேர் விரும்புறாங்க வச்சுக்கப்பா. எதுக்காக விரும்புறாங்க சொல்லணும் இல்ல? ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ நேரடியாக பேசுனதுல 25,000 பேர் எதுக்காக விஜய் விரும்புறாரு அப்படின்னா என்ன சொல்லியிருப்பான்? அவர் பாருங்க, தமிழ்நாட்டில் யாராவது பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபட்டா அப்படியே சுட்டுக் கொள்றதுக்கு ஒரு சட்டம் போட்டுரு அப்படின்னு சொன்னானா? எந்த அடிப்படையுமே இல்லாத புழுவுறானுங்க பாருங்க. இல்லை விஜய் அங்கே பண்ணிட்ட உடனே தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா எந்த விலைவாசி எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவானா? தமிழ்நாட்டில் யாராவது சொல்லுவானுங்களா? இந்த 25,000 பேர்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருமே இல்லையா? எதுவுமே சொல்லாத எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்துட்டு உயர்த்தி இருக்கிறாரு கட்டணத்தை. எதுவுமே சொல்லாத போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாரு. எதுவுமே சொல்லாத சொத்து கட்டணம்லாம் உயர்த்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே சொத்து வரியெல்லாம் உயர்த்துறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் திட்டம் உடனே அது திட்டா பண்ணிட்டாரு. இருக்கிற ஃப்ராடுங்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ண போனோம்னா அதுல பெருமளவுக்கு ஃப்ராடுங்க யாருன்னு பார்த்தா டிவிக்கு சேர்ந்தவங்களா, அவருடைய கட்சி சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு ரைடு பண்ணாங்க. அரசு அலுவலகங்களில் ஊழலே கிடையாது அப்படின்ட்டு விஜய்ல இருந்துட்டு ஆதவ் அர்ஜுனா ரெட்டி
அந்த ஆள் கூட சொல்றான். ஆனா நேத்து கூட 1.25 கோடி வந்துட்டு அரசு அலுவலகத்துல கைப்பற்றப்பட்டிருக்குது. அரசு அலுவலகத்துல போய் நான் பயந்துடுறாங்க, அப்படியே நடுங்குறாங்க. டெய்லி ரைடு நடக்குது, டெய்லி லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு சின்ன அலுவலகத்திலையும் கைப்பற்றப்படுது. ஊழல் ஒழிஞ்சு போச்சாமா? ஊழல் ஒழிஞ்சு போச்சுன்னு பேசுறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு விஜய் பிரதமராக தரோம், நாட்டில் ஊழலை ஒழிச்சிடுவார் அப்படி யாராவது சொல்றாங்களா? எந்த விதமான காரணமும் இல்லாம இவங்க வந்துட்டு ஒரு ஹைப், ஒரு உருவகப்படுத்தி அதையே ஒரு அரசியல் ஆக்குறாங்க பாருங்க. நீங்க சி ஓட்டரா இருங்க, பி ஓட்டரா இருங்க, நீங்க யாரை வேணாலும், இந்தியா டுடே யாரை வேணாலும் இருங்க. இந்தியா டுடே என்னுடைய ரிப்போர்ட்டர் போயிருக்காரு எங்க ஜந்தர் மந்தருக்கு. போன உடனே அப்படி கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய முதுகுல தட்டி கொடுத்து, ஐயா நீங்க பண்ண பொதுச்சேவை போதும், நீங்க எப்படி செய்தியெல்லாம் கொடுப்பீங்கன்னு தெரியும், அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு ரொம்ப பாதுகாப்பா எடுத்தாந்து வெளியில தள்ளி விட்டாங்க. அந்த அளவுக்கு தெரியுது வட இந்தியால இந்தியா டுடே என்னது, என்டிடிவின்னா என்னது, டைம்ஸ் நவுன்னா என்னது, இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட புழுகங்க அப்படின்றதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியுது. அவங்க எவனும் கண்டுக்கவே இல்லை. என்னன்னா அன்னைக்கு போன 20ஆம் தேதி அவங்க வந்துட்டு அந்த நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்திய போது அந்த பேரணி நடந்ததை வந்துட்டு அப்படியே பிளாக் அவுட் பண்ணாங்க இந்த ஆங்கில தொலைக்காட்சிகள் அனைத்தும். எல்லாமே ஒருத்த கூட போடல. இங்கேதான் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில தொலைக்காட்சிகள் தான் அதை காட்டுச்சு. அவங்க காட்டவே இல்லை. ஏன்னா அங்க கல் எடுத்து அடிக்க போறாங்க, ஆணியில தடியில ஆணி அடிச்சு அதை வச்சு தாக்க போறாங்க, பல்லட்டு குண்டை வச்சு சுட போறாங்க. எல்லாம் இவனுக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல ஒதுக்கினாங்க. இவங்க தான் இந்த மாதிரி சர்வே எடுத்து பாருங்க, விஜய் தான் வருவாரு, விஜய் தான் வருவாரு, விஜய் வந்துட்டாரு. அப்புறம் இப்ப பிரதமர் ஆவாரு. இப்ப 9.2% இப்ப. ஸோ மூட் ஆஃப் த நேஷன். அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வருவாரு. விஜயனுடைய இது வந்துட்டு 11.24% உயர்ந்திருக்குது அப்படின்னு இதே ஆடு சி ஓட்டுறோம் இந்தியா டுடேயும் புழுவாங்க. எதுக்கு செய்யறாங்க? இதுதான் இங்க விஷயம். இந்த மக்கள் மனதுல இவர் தான் ஜெயிப்பாரு, நாளைக்கு அவர் ஜெயிச்சிட்டாருன்னா விஜய் ஜெயிச்சிட்டார அப்படின்னு நம்மகிட்டே வந்து சொல்லலையா? அதான் விஜய் ஜெயிச்சிட்டார். நீங்க நான் கூட சொல்லிட்டே இருந்தீங்க சார், என்ன சார் ஆச்சு, 108 இடத்துல ஜெயிச்சார் சார். எப்படி சார் ஜெயிச்சார் எங்களுக்கு எல்லாம் தெரியாம? அதான் வித்த. அவங்க ஏற்கனவே இங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, திமுகவும் இல்லாம நீங்களும் திமுக தான்றீங்க, உங்க அல்லாத வேற ஒருத்தர் ஜெயிச்சாருன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பியூஷ் கோயல் கேட்டிருக்காரு அதிமுக தலைமை கிட்ட. நீங்க தான் ஜெயிப்பீங்கன்றீங்க, வெறும் 47 இடம் மட்டுமே நீங்க ஜெயிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு இன்னொரு அமைச்சர். இவங்கெல்லாம் சேர்ந்துதான் விஜயத்தை வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவர் சைலண்டா இருக்காரு. என்னைக்கு கரூர் சம்பவம் நடந்துச்சோ அன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்வதற்கான தங்களுக்கான ஒரு அடிமை கட்சி அவங்க உருவாக்கிட்டாங்க. அவர் அப்படியே கையில போட்டாங்க. இன்னைக்கு 11 மாசம் ஆச்சு. இன்னைக்கு தேதி 28. போன செப்டம்பர் 27 நடந்தது கரூர் சம்பவம். 11 மாசம் ஆகி போச்சு. இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சிபிஐ. இதுல இருந்து புரிஞ்சுக்கங்க, விஜய் அந்த பாசிசத்தை எதிர்த்தார் அப்படின்னு. உடலங்க எதிர்த்தாரு, அவரு பத்திரமா இருக்கிறாரு. ஸோ ஹைப்பு. யாராவது பிஜேபிக்காரங்க ஏதாவது விஜயை பத்தி ஏதாவது நயனார் நாகேந்திரன் அப்போது பேசிட்டு போறாரு, அவ்வளவுதான். மற்றபடி யாரும் பேசுறது இல்லை. அவ்வளவு இணக்கத்தோட அவர் இருக்காரு. அவர் புரியுதுங்களா? தனியார் பயம் ஆக்கணுமா? ஆக்கு. எல்லாத்தையும் தனியார் பயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சைலண்டா எல்லாத்தையும் முடி அப்படின்றதுதான் விஜய் அரசனுடைய கொள்கையை. சைலண்டா முடி எல்லாத்தையும். ஆனா அவர் என்ன பேசுறது? வெளிப்படைத்தன்மை. அவர் கூட இருக்கக்கூடிய தெலுங்கண்ணா யாரு எதை பத்தியுமே பேசுறது இல்லை. இங்க சட்டசபையில வந்தான்னா எதோ இட வீட்டில் உட்காந்த மாதிரி இருக்காங்க. ஆனா அங்க போனா அவருடைய ரூம்ல போனா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு போல. அவர் எப்படி செய்யறாங்க பாருங்க. இந்த சர்வே வந்திருக்குது, நீங்களும் பாருங்க. இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே எல்லாம் எந்த அடிப்படையாவது இருக்குதா? நீ சொல்லு என்னென்ன காரணத்துக்காக இவர் ஆதரிக்கிறாங்க. மோடியை 48.7% பேர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அவர் அந்த மாதிரி ஒதுங்கி ஓடினாரு, அதை வந்துட்டு மக்கள் ரொம்ப லைக் பண்றாங்க அப்படிதான் சொல்லி தொலைங்கடா. எதுவுமே பதில் சொல்லாது ஓடி ஒளிகிறாரு. நல்ல தலப்பா கட்டி நல்லா வீரத்தை பேசுறாரு அப்படின்றாவது சொல்லி தொலைங்கண்ணா ஏதாவது ஒரு காரணத்தை. ராகுல் காந்தி என்ன செய்யறாரு? ஏன் அவர் 27.1% ஓட்டு? நீங்க சொல்றதுல நடக்கிறதே இல்லையே. ஆனா இவங்க பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு ஹைப் பண்றாங்க, உருவாக்குறாங்க. இது அவ்வளவும் நம்முடைய ஜனநாயகத்தை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்.
ஓட்டை தீர்மானிக்கிறது எஸ்ஐஆர் வச்சு வாக்காளர் நிற்கிறான். இன்னொரு பக்கம் ஓட்டு போட்டது யாருக்கு நீ ஓட்டு போட்டான்னு போட்டு போ, நாங்கள் தான் ஜெயிப்போம்னு பிஜேபி ஜெயிக்கிறான். இது 2 எக்ஸ்ட்ரீமாக நடக்குது. நடுவில் இதெல்லாம் வேற. இதை விவாதிக்க வச்சா பார்த்தீங்களா, அங்கே நேபாளத்தில் எவ்வளோ பெரிய ஃப்ளட்டிங், எவ்வளோ பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்குது இந்த இந்தியா வட மாநிலங்கள்லாம். அதையெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளை இதை பேச வச்சா பார்த்தீங்களா, இதுதான் அவனுடைய வெற்றி. ஏன் நீ பேசுறது இருந்தா இப்போது இந்த திருட்டுத்தனத்தை யார் வேற வெளில கொண்டு வர்றது? யாராவது எழுதுனான பார்த்தீங்களா பேப்பர்ல? அப்படியே சைலண்டா விட்டுறாங்க. இது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அங்க வரவங்கள விஜயை வந்துட்டு பிரதமர் ஆக போறாங்க நம்ம கிட்டே யூடியூப்ல கேள்வி. ஸோ ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றது, அப்புறம் அதை வச்சு ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர்றது, அப்புறம் இதுதான் நிதர்சனம் அப்படின்ட்டு மக்களை ஒத்துக்க வைக்கிறது. இதுதான் ஒரு ஃபார்முலா, சூத்திரம். எச்சரிக்கையாக இருக்கும் மக்களே. மூலம் எல்லாத்துக்கும் இவிஎம் தான், தேர்தல் ஆணையம் தான், எஸ்ஐஆர் தான். அதை ஒழிக்காம ஒன்றும் நடக்க போறதில்ல. அதை நம்ம ஒழிப்போம். அதுக்கு தானே மக்கள் இயக்கத்தை திரட்டிட்டு இருக்கிறோம். பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது. திரட்டுவோம் நம்ம. அபிஜித் திப்கே கூட இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். அப்படி வந்துருக்குது. ஸோ ஒரு வெகு மக்கள் இயக்கமாக பெரிய அளவுக்கு போக போகுது. நாம் வெல்லுவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம். இந்த மாதிரி மோசடிக்காரர்கள் எல்லாம் நாம் ஒழிப்போம். மீண்டும் சந்திப்பு தொடர்ந்து. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.